ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் பாமா கலாபம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஸ்டோரி டெல்லிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் சினிமா வாய்ஸ் உங்களுக்காகங்கிற ஒரு சேனலை நான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு பாதிரியாரை காட்டுறாங்க. அவரு ஒரு ஃபோட்டோவில் மதர் மேரி வச்சிருக்க இந்த முட்டை வந்து ஒரு அற்புதமான முட்டை. இந்த முட்டை எப்போ இந்த ஊருக்கு வருதோ அப்போ இந்த கடவுள் இங்கே வரப்போறாங்கிறதுங்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதில் வர்றது எல்லாமே கற்பனை கதைகளே. ஸோ இப்போ சொன்ன கதை கூட கற்பனை கதை தான், உண்மை கிடையாது. அப்படியே சீனை கட் பண்ணால் 2 பேரை காட்டுறாங்க. இதில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்க நபர் பேர் வந்து மணி. ஸோ இவர் வந்து இந்த கதைக்கு முக்கியமானவர், அதனால தான் அவர் பேரை சொல்கிறேன். ஸோ இவங்க 2 பேரும் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த முட்டையை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு சாதா முட்டை கிடையாது, ஒரு ஆன்டிக் முட்டை. இதோட விலை பார்த்தீங்கன்னா 200 கோடி. ஸோ இந்த முட்டையை கொல்கத்தா மியூசியத்துலேருந்து இவங்க திருடிட்டு வந்திருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இவரோட பாஸ் திருடிட்டு வர சொல்லியிருப்பாரு. இந்த முட்டையை வேற ஒரு ஆளுக்கு கைமாத்துறதுக்காக 200 கோடிக்காக. ஸோ இவங்க அந்த முட்டையை எடுத்து வில்லன்ட்டு கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்போ எதிர்பாராத விதமாக ரோட்டுக்கு நடுப்புற ஒரு ஆடு வருது. ஸோ அது மேலே மோதிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சடன் பிரேக் போடுறப்ப நிலத்தடுமாறி வண்டி அந்த பாலத்து மேலே போய் இடிச்சிட்டு நிற்கிது. அப்போ அந்த மணிக்கு பக்கத்தில் இருந்த நபர் முட்டையை வச்சுருந்தார் இல்லையா, அவர் கையில் இருந்த முட்டை தவறி பாலத்துக்கு கீழே எங்கே விழுதுன்னு பார்த்தீங்கன்னா முட்டை அட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போகிற ஒரு ட்ரக்கு மேலே முட்டையாக கலந்துருது. ஸோ அந்த முட்டையெல்லாம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோஸ் முட்டை விற்பனை நிலையங்கிற ஒரு கடைக்கு தான் வருது. ஸோ இந்த கடையை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அதிசய முட்டை இந்த கடையில் தான் இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம படத்தோட ஹீரோயின் காட்டுறாங்க. இந்த படத்தோட ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியா மணி. இவங்களும் நம்மள மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட், இவங்க குக்கிங் சேனல் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட பேரை நான் ஹீரோயினே வச்சுக்கிறேன். ஆனால் இவங்க பேர் இந்த படத்தில் வந்து அனுப்பமா. ஸோ இவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தையே இருக்காங்க. இவங்களோட யூடியூப் சேனல் பேர் பார்த்தீங்கன்னா அனுப்பமா சமப்போமா. இவங்களோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. இவங்க இருக்க அப்பார்ட்மெண்ட் வந்து ஏ பிளாக்கு. ஸோ அவங்க சுற்றி இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்லேயும் எல்லா வீட்டிலையும் என்னென்ன நடக்குதுங்கிறத இவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறது, கேட்டு தெரிஞ்சுக்கிறத ஒரு சுவாரஸ்யமாகவே இவங்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வீட்டு ஜன்னல் வழியாக எப்போதும் எல்லா வீட்லேயும் என்ன நடக்குதுன்னு கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கப்ப அவங்க மாடிக்கு வேற ஏறி போயிருப்பாங்க. அதை கூட அவங்க கவனிச்சிருப்பாங்க. ஸோ யூடியூப் சேனல் எடுத்து முடித்தோடனே ஜன்னலில் நின்றுட்டு அவங்கள கூப்பிடுறாங்க. அக்கா இங்கே வாங்க, அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு இன்னொரு பொண்ணோட அஃபேர் இருக்குது, நான் அவங்களுக்கு கையும் காலமாக ஒரு நாள் பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லி பேசிட்டு அனுப்புகிறாங்க. இப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து என்ன இன்றைக்கும் உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியான்னு கேட்குறாங்க. உடனே அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க நான் ஒன்றும் அவங்கள கூப்பிடல, அவங்களா தான் வந்து என்கிட்ட பேசினாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு பக்கத்தில் இருக்க நபர் வந்து இவங்களோட யூடியூப் சேனலோட கேமராமேன். அப்படியே சீனை கட் பண்ண நம்ம படத்தோட வில்லனை காட்டுறாங்க. இவரு தான் நம்ம படத்தோட மெயின் வில்லன். அங்கே அந்த 200 கோடி மதிப்புள்ள ஆன்டிக் முட்டையை தொலைச்சி அந்த 2 அடியாள்களும் வந்து வில்லன்ட்டு இது மாதிரி தவறுதலாக விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ வில்லன் ரொம்பவே டென்ஷன் ஆகி மணி பக்கத்தில் இருக்க அந்த ரவுடியை சுட்டு கொண்டுறாரு. உன்னை உயிரோட ஓடணுன்னா அந்த முட்டையை இன்னும் 1 வாரத்தில் என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க ஷில்பா. இந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக இருக்க முக்கால்வாசி வீட்டில் இவங்க தான் வீட்டு வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டு டீ குடிச்சிக்கிட்டே பேசுகிறாங்க. ஸோ எல்லா வீட்லேயும் என்ன நடக்குதுன்னு இவங்க மூலியமாகவே தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இதில் அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம். ஸோ ஷில்பா மூலியமாக எல்லார் வீட்டில் நடக்கிற எல்லா ரகசியத்தையுமே ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கிது. இப்படியே சீனை கட் பண்ணால் அந்த ரவுடி மணியை காட்டுறாங்க. ஸோ இன்னும் 1 வாரத்துக்குள்ளே எப்படியாவது அந்த அதிசய முட்டையை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இவர் எப்படியோ அந்த முட்டையை எடுத்துட்டு போன வண்டியை கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ அங்கே போய் நீங்கள் லோடெல்லாம் எங்கே இறக்குங்கன்னு கேட்குறப்ப நாங்கள் ஃபெரோஸ் முட்டை கடையில் மட்டும்தான் எல்லா லோடையும் இறக்கணும்னு சொல்லிடுறாங்க. ஸோ மணி நேராக ஃபெரோஸ் முட்டை கடைக்கு போகிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி ஃபெரோஸ் முட்டை கடையை காமிச்சா அங்கே முட்டையெல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்கப்ப அந்த சின்ன பையன் அந்த முட்டை அட்டைங்கெல்லாம் கீழே போட்டுருவான். அதில் ஒரு முட்டை மட்டும் உடையாமல் இருக்கும். ஸோ ஃபெரோஸ் அதை திறந்து பார்த்தா அதுக்குள்ளேருந்து லைட்டு மாதிரி ஏதோ ஒரு ஒளி வருது. ஸோ அவருக்கு புரிஞ்சு போயிடுது இதுதான் அந்த அதிசய முட்டைன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நியூஸ்லேயுமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொல்கத்தா மியூசியத்துலேருந்து அந்த அதிசய முட்டை காணா போச்சு, அதோட மதிப்பு 200 கோடின்னு. ஸோ 200 கோடினா யாரை தான் ஆசை விட்டுச்சு. ஸோ ஃபெரோஸ் அந்த முட்டையை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிறாரு. ஸோ ஃபெரோஸ் முட்டையை எடுத்து ஒளிச்சு வச்ச அடுத்த நிமிஷம்
நிமிஷமே மணி வில்லனை கூப்பிட்டுட்டு கடைக்கு வந்துடுறாரு. ஸோ வில்லன் வந்து ஃபெரோஸ் கிட்ட, நாங்கள் இந்த கடையோட செட்டரை சாத்திட்டு இங்கே எங்களுக்கு தேவையான ஒரு பொருள் உன் கடைக்கு வந்துருச்சு, நாங்கள் அதை தேடி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம், அது வரைக்கும் நீ அமைதியாக இருன்னு சொல்லி கண்ணால் மிரட்டிட்டு அங்கே இருக்க எல்லா முட்டையுமே உடச்சி பார்க்குறாங்க. ஸோ இவங்க தேடி வந்த அந்த அதிசய முட்டையை காணும். ஸோ வில்லன் மறுபடியும் கடுப்பாகி மணியை திட்டிட்டு போகிறாரு. இன்னும் ஒரு வாரம் தான் டைம், அதுக்குள்ளே முட்டை எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு வில்லன் அண்ட் வில்லனோட டீம் எல்லாம் போன உடனே ஃபெரோஸ் வேலையாக அந்த அதிசய முட்டை எடுத்துகிட்டு அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. வீட்டுக்கு போய் கபோர்டில் ஒழிச்சு வைக்கிறாரு. ஸோ நம்ம ஃபெரோஸ் இருக்க அப்பார்ட்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்பமா தங்கியிருக்க அதே அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஃபெரோஸும் இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் அனுப்பமா என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு அக்காட்ட பேசினாங்க இல்லையா, உங்கள் ஹஸ்பண்ட் இது மாதிரி ஒரு பொண்ணோட அஃபரில் இருக்கா, நான் கையும் காலமாக அவங்களுக்கு பிடிச்சி கொடுக்குறேன்னு. ஸோ அவர் ஒரு பொண்ணோட பைக்கில் போகிறத பார்த்துட்டு அவர் இந்த ரூமில் தான் லாட்ஜில் தங்கியிருக்காருன்னு தெரிஞ்சு அவங்களோட ஒய்ஃபை அழைச்சிட்டு வந்து கையும் காலமாக பிடிச்சி கொடுக்கலான்னு பார்க்குறாங்க. எப்படியோ அந்த பொண்ணு தப்பிச்சு போயிடுது. ஸோ இவங்க வந்து என் ஹஸ்பண்ட் மேலே தப்பான குற்றச்சாட்டை வைக்கிறியா அனுப்பமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே இவங்க பழிய போடுறாங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அன்னைக்கு கூட்டம் கூடுது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தான் அனுப்பமா எல்லா ஃபேமிலி விஷயத்தையும் வெளில சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட பொண்ணும் மாப்பிள்ளையும் பிரிய போகிறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் இந்த அனுப்பமா அதுக்குள்ளே ஊர் ஃபுல்லாக தண்டரா அடிச்சிட்டாங்க. ஸோ இவங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க முக்கால்வாசி பேர் அனுப்பமா இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதே அப்பார்ட்மெண்ட்டில் வேறு பிளாக்ல இருக்க ஒரு பாஸ்டர் வராரு. இவர் வந்து அனுப்பமாவுக்கு சப்போர்ட்டாக பேசவே சரின்னு மன்னிச்சு விட்டுறாங்க. இனிமேல் இது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு. அது மட்டும் இல்லாமல் அனுப்பமாவோட ஹஸ்பண்டுமே வீட்டுக்கு வந்தோன்னு ரொம்ப திட்டுறாங்க. இனிமேல் நீ அந்த ஜன்னலை சாத்தியே தான் வச்சுருக்கணும், அந்த ஜன்னல்கிட்டே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அனுப்பவுமே இனிமேல் நம்ம எந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அடுத்த நாள் விடிஞ்சோன்னா நம்ம ஹீரோயின் அனுப்பமா அவங்களோட பையனை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு வரப்போ ஷில்பா வந்து பேசுகிறாங்க. அக்கா நேற்று நைட்டு இது மாதிரி நடந்துச்சாமே, எனக்கு தெரியவே தெரியாதுக்கான்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் பாஸ்டர் மட்டும் வரலன்னா இந்த வீட்டே எங்களை காலி பண்ண வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ஷில்பா சொல்கிறாங்க, அந்த பாஸ்டர் ரொம்ப நல்ல பாஸ்டர்க்கா, நம்ம முட்டைக்கடை ஃபெரோஸோட ஒய்ஃப் கூட குழந்தை இல்லைன்னு சொல்லி அவங்க வீட்டில் அதிகமாக சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவங்க கூட பாஸ்டரோட ஜப கூட்டத்துக்கு தான் டெய்லியும் போவாங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோயினும் பாஸ்டர் தானே நமக்கு நல்லது பண்ணாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் பாஸ்டரோட ஜப கூட்டத்துக்கு ஷில்பாவோட போகிறாங்க. அந்த ஜப கூட்டத்துக்கு போன நம்ம ஹீரோயின் அனுப்பமா வந்து அந்த பாஸ்டர்கிட்ட நான் பாவம் பண்ணிட்டேன் என்னை மன்னிங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பாஸ்டரும் தலையில் கையை வச்சு ப்ளஸ் பண்ணி இனிமேல் எந்த பாவமும் செய்யாதீங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இவர் கையில் தொங்குற அந்த கீச்சைனை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் ஹீரோயின் வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சாரி கேட்குறாங்க. இனிமேல் நான் அந்த ஜன்னலில் எந்த ஃபேமிலி வீட்டில் நடக்கிற விஷயத்தை நான் எட்டி பார்க்க மாட்டேன் அப்படின்னு என்னோட பாவத்தையெல்லாம் பாஸ்டர் மன்னிச்சிட்டாரு. இனிமேல் நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஹஸ்பண்ட்டை சாரி கேட்குறாங்க. ஸோ அவரும் சரின்னு ஒத்துக்கிறாரு. ஸோ இவங்க வாழ்க்கை ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அன்னைக்கு நைட்டு தூங்குறப்ப தண்ணி குடிக்கிறதுக்காக ஏந்திரிச்சு ஃப்ரிட்ஜு பக்கம் வராங்க. அப்போ ஜன்னல் ஓரத்தில் ஒரு சண்டை சவுண்டு கேட்குது. ஸோ அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஜன்னல் கிட்ட போய் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம முட்டைக்கடை ஃபெரோஸுக்கும் அவங்களோட ஒய்ஃபுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலைல ஹீரோயின் அனுப்பமா துணி காய வச்சிட்டு இருக்காங்க மாடியில். அப்போ ஷில்பாவும் வராங்க. ஸோ ஷில்பாட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, நேற்று நைட்டு ஃபெரோஸ் வீட்டில் செம்ம சண்டடி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் காலைல விடிஞ்சோன்னே ஃபெரோஸ் மட்டும்தான் வந்தார். இன்ன நேரம் அவர் கடையில் தான் இருக்கணும், போயிட்டு திரும்ப வீட்டுக்கே வந்துட்டார். ஸோ அவங்க வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபெரோஸோட ஒய்ஃபு காலிலேருந்து வெளிலையே வரல. நான் சந்தேகப்பட்டது எப்போவுமே தப்பாக போகாது. ஸோ நீ அவங்க வீட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி போய் அங்கே என்ன நடக்குதுன்னு கவனிச்சிட்டு வான்னு சொல்கிறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் அந்த ரவுடி மணி திரும்ப அந்த முட்டைக்கடைக்கே வராரு. வந்து பார்த்தா முட்டைக்கடை பூட்டி இருக்குது. ஸோ அங்கே இருக்க சின்ன பையன்ட்டு இந்த கடை ஏன் பூட்டி இருக்குது, இந்த கடையோட ஓனர் ஃபெரோஸ் எங்கன்னு கேட்குறாரு. ஃபஸ்ட்டு இந்த பையன் சொல்ல மாட்டான், அதுக்கப்புறம் வீட்டு அட்ரஸை சொல்லிடுறான். இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோயின்ட்ட ஷில்பா வந்து அவங்க வீட்டில் எல்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஃபெரோஸோட ஒய்ஃப் ஊருக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு, இல்லடி ஏதோ ஒரு தப்பு இருக்க மாதிரியே எனக்கு தோணுது, எனக்கு ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, இந்த சோப்பை எடுத்துகிட்டு போய் ஃபெரோஸோட வீட்டு சாவியை மட்டும் இதில் அச்சு வச்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷில்பா ஒத்துக்கவே இல்லை, இது ரொம்ப தப்புக்கான்னு சொல்கிறாங்க. எப்படியோ ஷில்பாவை சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுடுறாங்க. ஷில்பாவும் ஃபெரோஸ் வீட்டுக்கு வேலைக்கு போகிறப்ப அந்த சோப்பில் அவங்களோட வீட்டு சாவியை அச்சு வச்சு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த ஃப்ளாட்டோட சாவியையும் தயார் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க வீட்டில்
யாரும் ஆள் இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபெரோஸ் வீட்டோட லேண்ட்லைன் நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஸோ ரொம்ப நேரம் ரிங் போயிட்டுருக்கு, யாருமே எடுக்கல. ஸோ அப்போ வீட்டில் யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நைட்டில் ஃபெரோஸோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் நைட்டில் ஃபெரோஸோட வீட்டை திறந்து உள்ளே போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கு. என்னடா நமக்கு கேமராவை திருப்பி காமிச்சா அங்கே ஃபெரோஸ் ரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்குறாரு. ஸோ இதை அவங்க பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு அங்கே அந்த இடத்துக்கு மணி வராரு. ஸோ மணியை பார்த்தோன்னே இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க அங்கே இருக்க ஒரு கபோலில். மணி வந்து ஃபோன் அடித்து அண்ணன் இது மாதிரி முட்டை கிடச்சிருச்சு, முட்டை ஃபெரோஸோட வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லி ஃபோன் அடித்து சொல்கிறாரு. ஸோ வில்லனும் சீக்கிரம் முட்டை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறாரு. ஸோ மணி கிளம்ப போகிற நேரத்தில் நம்ம ஹீரோயின் கபோலில் ஒளிஞ்சிருந்தாங்க இல்லையா, அவங்களோட ஃபோன் ரிங் சவுண்டு கேட்டு மணி வந்து நம்ம ஹீரோயின் அனுப்பமா ஒளிஞ்சிருக்க இடத்த கண்டுபிடிச்சிடுறான். ஸோ மணி வந்து அனுப்பமா கொல்ல ட்ரை பண்ணுறப்ப அனுப்பமா அங்கே இருக்க ஒரு ஸ்பூன் ஃபோர்க்கு எடுத்து மணியோட கழுத்திலே குத்திடுறாங்க. ஸோ மணி அந்த இடத்துல இறந்துட்டான். மணியை கொண்டுட்டு கீழே இறங்கி வந்த அனுப்பமாக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னே தெரியல, திரும்ப ஃபெரோஸோட வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே போய் மணியோட பிளட்டு எல்லாத்தையும் கீழே சிந்தியிருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஃபோர்க் ஸ்பூனையும் க்ளீன் பண்ணிவிட்டு மணியோட பாடியை ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு, ஸோ இவங்க ட்ரெஸ்லேயே ரத்தக்காரம் இருக்கும். ஸோ அங்கே இருக்க ஃபெரோஸோட ஒய்ஃபோட சொட்டரை எடுத்து போட்டுக்கிட்டு அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ அந்த பெட்டி அவங்க கஷ்டப்பட்டு டி பிளாக்லேருந்து அவங்க இருக்க ஏ பிளாக்குக்கு கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்க பிளாக்ல உள்ள மாடிப்படியில் இந்த சூர்கேஸை ஏற்றிக்கிட்டு இருக்கப்ப டக்குன்னு அந்த பிளாக்ல இருக்க ஒரு ஆண்டி வந்து அனுபமா என்ன பண்ணுற இந்த நைட்லன்னு கேட்குறப்ப அவங்க பயந்துக்கிட்டு சூர்கேஸ் அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ படியிலேருந்து சறுக்கிக்கிட்டே கீழே போன சூர்கேஸ் வந்து ஓப்பன் ஆயிடுது. ஸோ இதை பார்த்து அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. இந்த சைடு பார்த்தா அவங்க கீழே வந்து என்ன நைட்டில் இந்த நேரத்தில் என்ன பண்ணுற, ஃபேஸ்லாம் ஏன் இப்படி வேர்த்து கேட்குறப்ப அனுப்பமா வந்து நான் வாக்கிங் போனேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் கையில் இருக்க ரத்த காயத்தையும் பார்த்துடுறாங்க. ஸோ இது என்ன காயன்னு கேட்குறப்ப இல்லை நான் வெஜிடபிள் குக்கிங் சேனல் வச்சுருக்கேன் இல்லையா, வெஜிடபிள் கட் பண்ணுறப்ப கையை கட் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு மறுபடியும் கீழே வந்து அந்த பொட்டியை வச்சு மூடிட்டு திரும்ப அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த நேரம்னு பார்த்து அனுப்பமாவோட ஹஸ்பண்டும் வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் ஹஸ்பண்ட் வந்து காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த சூர்கேஸில் இருக்க பாடியை எடுத்து கிச்சனுக்கு கீழே இருக்க ஒரு கபோலில் மறைச்சி வச்சுட்டு போய் கதவை திறக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்டுமே உள்ளே வந்தோடனே ஏன் கதவை திறக்க இவ்வளோ லேட்டு, ஏன் ஃபேஸ்லாம் இப்படி வேர்த்து படபடன்னு இருக்குன்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோன் ஏதோ சொல்லி அன்னைக்கு தப்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபெரோஸ் வீட்டில் இறந்து கிடந்தார் இல்லையா, அதை யாரோ பார்த்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஃபெரோஸோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில் ஒரு பைக் நிற்கிறத பார்க்குறாங்க. ஸோ இந்த பைக் மணியோடது தான், அந்த முட்டையை தேடி வந்தார் இல்லையா அவரோடது. ஸோ அங்கே வாட்ச்மேன்ட்ட நேற்று யாராவது இது மாதிரி வந்தாங்களான்னு கேட்குறப்ப நான் இங்கே தான் சார் உட்காந்துருந்தேன், யாரும் வந்ததை பார்க்கலையேன்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே இந்த வண்டி நம்பரை ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அங்கே ஒரு ஷூவும் இருக்குது, அதையுமே நோட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறது இந்த லேடி போலீஸ் தான். இவங்க கன்சீவாக வேற இருக்காங்க. இந்த லேடி போலீஸ் ஆஃபீஸருக்கு பக்கத்தில் இருக்க நபருக்கு இதுதான் லாஸ்ட் கேஸ். இந்த கேஸ் முடிஞ்சு அடுத்த மாதமே இவர் ரிட்டையர் ஆக போகிறாரு. இந்த லேடி போலீஸும் அந்த போலீஸ் ஆஃபீஸருமே ஃபெரோஸோட பாடியை போய் பார்க்குறாங்க. ஸோ கீழே பார்த்தா அவ்வளோ கூட்டம் நிற்கிது. அந்த கூட்டத்தில் அனுபமாவும் பதட்டத்தோடு நிற்கிறாங்க. ஸோ இந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் ஃபெரோஸோட ஒய்ஃபுக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர வைங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க தான் ஃபெரோஸோட ஒய்ஃபு. அவங்க வந்தோன்னே அவங்கள்ட்ட சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க. உங்கள் ஹஸ்பண்டுக்கு யாராவது எனிமிங்கன்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் யாரும் இல்லைன்னு சொல்கிறாங்க. சரின்னு இந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் வந்து நீங்கள் இந்த வீட்டில் இருக்காதீங்க, நீங்கள் இந்த பிளாக்லேயே இருக்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீட்டில் யார் வீட்லையாவது தங்கிடுங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு இவங்களும் ஒத்துக்கிறாங்க. வந்து அங்கே இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் நைட்டு சந்தேகத்துக்குரிய நபர்கள் யாராவது இங்கே வந்தாங்களான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆண்டி தான் நைட்டு அனுபமாவை பார்த்தவங்க. இவங்க போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, நான் நைட்டு 9 மணி வரைக்கும் இங்கே தான் முழிச்சிருந்தேன், ஸோ யாருமே வரல, வேணா அனுபமாவை கூட கேட்டு பாருங்க, நாங்கள் நைட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அனுபமாவையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்கப்ப அங்கே இருக்க லேடி போலீஸ் வந்து அனுபமாவை பார்த்து, நான் உங்களோட சப்ஸ்கிரைபர், நான் உங்கள் வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக பார்ப்பேன், உங்களோட குக்கிங் சேனலில் நான் நிறையா வீடியோஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், எல்லாமே அருமையாக வந்திருக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இங்கே ஷில்ஃபா வேலைக்கு வராங்க. ஸோ இங்கே ஒரே போலீஸ் கூட்டம்னு நிறையா இருக்கும். அங்கே இருக்க செக்யூரிட்டி என்ன பிரச்சனைன்னு கேட்குறப்ப இது மாதிரி ஃபெரோஸ் இறந்து போயிட்டாருன்னு சொன்னோன்னே ஷில்ஃபா பயந்துக்கிட்டு போய் ஹீரோயினை பார்க்க போகிறாங்க. நம்ம தானே சாவி எடுத்து கொடுத்தோன்னு. ஸோ அப்போ தான் ஹீரோயின் வந்து ஷில்ஃபா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மணியோட பாடியை வீட்டில் ஒளிச்சு வச்சுருக்கதையும் காட்டுறாங்க.
அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து டி பிளாக்ல கொலை பண்ணிட்டு மணியை சூட்கேஸில் வச்சு அவங்களோட ஏ பிளாக்குக்கு வரப்போ பொட்டி ஒரு இடத்துல கீழே விழுந்து ஓப்பன் ஆகிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல பிளட் இருக்கும். ஸோ இதை அந்த லேடி போலீஸ் பார்த்துடுறாங்க. ஸோ கொலை நடந்தது டி பிளாக்ல, இங்கே எப்படி பிளட் கரை வந்துச்சுன்னு சொல்லி இதோட பிளட் சாம்பிளையும் எடுத்துக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க சிசிடிவி கேமராவை போய் பார்க்கலான்னு செக்யூரிட்டி இருக்க இடத்துக்கு போகிறாங்க. இங்கே ஷில்பாவும் ஹீரோயினும் கோயிலில் வேண்டிகிட்டு இருக்காங்க. ஐயோ அவங்களுக்கு சிசிடிவி கேமராவில் எதுவும் பதிவாயிருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து செக்யூரிட்டியை விசாரிச்சுட்டு போனோடனே ஷில்பாவும் ஹீரோயினும் ஓடி வந்து அந்த வாட்ச்மேன் செக்யூரிட்டியை கேட்குறாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடச்சிச்சான்னு சொல்லிட்டு. இல்லை சிசிடிவியோட ஹார்ட் டிஸ்கை யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோயினுக்கும் ஷில்பாவுக்கும் ரொம்ப சந்தோஷம், கடவுள் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த சிசிடிவியை யார் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி முட்டை கிடச்சிருச்சுன்னு சொல்லி ஃபோன் அடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து முட்டையை கொடுத்துருக்கவே மாட்டார். அதனால் சந்தேகத்தில் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார். ஸோ இப்போ தான் அவருக்கு எல்லாம் புரியுது. ஸோ மணியை கொலை பண்ணி அங்கே இருக்க ஒரு பொண்ணு சூட்கேஸில் வச்சு எடுத்துகிட்டு போகிறத வில்லன் பார்த்துடுறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம லேடிஸ் போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. ஸோ ஃபெரோஸ் கடையில் வேலை பார்க்குற அந்த குட்டி பையனை அழைச்சிட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அந்த குட்டி பையன் இது மாதிரி மணிங்கிற ஒரு நபர் வந்து என்னை அடித்து ஃபெரோஸோட வீட்டு அட்ரஸை கேட்டார். அதுக்கப்புறம் முட்டை எங்கன்னு கேட்டார். அப்படின்னோடனே நம்ம போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அந்த கொல்கத்தா மியூசியத்தில் காணா போன முட்டைக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி இவங்க ஃபைன் பண்ணிடுறாங்க. இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து இந்தோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு யாரும் புதுசாக வரக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கவங்க வெளில போனாலும் அவங்க நல்லா தரவாக செக் பண்ணி தான் அனுப்பணும்னு ஒரு ஆர்டர் போட்டுடுறாங்க. இங்கே வந்து வில்லன் அவரோட 2 அடியாளுங்களை அனுப்பமா வீட்டுக்கு அனுப்பியிருப்பார். ஸோ அந்த அடியாளுங்க உள்ளே வரப்போ வாட்ச்மேன் உள்ளே விட மாட்டாரு. இது மாதிரி போலீஸ் ஸ்ட்ரிக்ட் ரூல் போட்டிருக்காங்க, யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னொன்னே வில்லனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி உள்ளே விட மாட்டுறாங்க அண்ணன்னு சொன்னோன்னே அந்த பொம்பளையோட ஃபோன் நம்பரையாவது வாங்கிட்டு வாடான்னு சொல்லிட்டு அனுப்பம்மாவோட ஃபோன் நம்பரை அந்த வாட்ச்மேன்ட்டேருந்து கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அனுப்பம்மாவும் ஷில்பாவும் இந்த பாடியை எப்படி போலீஸ்கிட்டேருந்து மறைக்கிறது, டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வில்லன் அனுப்பமா நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. ஸோ வில்லன் அனுப்ப மாட்டேன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தேன், அதில் எல்லாமே தெளிவாக காமிச்சிருச்சு, எதுக்கு மணியை நீ கொலை பண்ண, அது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட இந்த முட்டை எங்கன்னு கேட்குறப்ப உடனே நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, சார் முட்டையா அப்படின்னா என்னதுன்னே எனக்கு தெரியாது சார், என்ன சார் சொல்ல வரீங்கன்னு கேட்டோன்னே, சரி அப்போ மணியை வந்து நேற்று எனக்கு ஃபோன் பண்ணப்போ முட்டையை எடுத்துட்டேன்னு சொன்னான், நீ அவனோட பாக்கெட்டில் ஃபேண்ட் பாக்கெட்லலாம் போய் செக் பண்ண ஏதாவது முட்டை இருக்கான்னு சொன்னானே ஷில்பாவும் ஹீரோயினும் போய் செக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி முட்டை எதுவுமே இல்லை சார்னு சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் கபோர்டுக்குள்ளே இருந்த மணி வந்து முழிச்சிடுறாரு. ஸோ ஆக்சுவலி ஹீரோயின் மணியை கொலவே பண்ணலை, அவர் உயிரோட தான் இருக்கார். ஸோ இவ்வளோ நேரம் மயங்கி தான் இருந்திருக்காரு. ஸோ உடனே வில்லன்ட்டு சொல்கிறாங்க, சார் மணி உயிரோட தான் சார் இருக்காருன்னொன்னே அவன்கிட்ட கேளு, முட்டை எங்கன்னு கேளுன்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க 2 பேருமே மணிக்கிட்ட முட்டை எங்கே சார்னு சொல்கிறாங்க. ஸோ அவரால் பேசவே முடியல. இப்போ எப்படியாவது கபோர்டுக்குள்ளேருந்து வெளில வரலான்னு முண்டிகிட்டு இருக்காரு. அந்த நேரம்னு பார்த்து ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இங்கே 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறப்ப, இல்லைங்க இந்த கிச்சன் கபோர்டுகளை வந்து ஒரு கம்பி நீட்டிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா, அதை எப்படியாவது வெளில எடுக்க முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருந்தோன்னு சொன்னோன்னே, இதை நானே சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அந்த கம்பி அந்த கபோர்டுக்குள்ளே வச்சு அடிப்பார். ஸோ அந்த கம்பி மணி மேலே குத்தி மணி உண்மையாலே இறந்துடுறாரு. ஸோ ஹீரோயினோட ஹஸ்பண்ட் குளிக்க போனோன்னே திரும்ப வில்லன் ஃபோன் அடிக்கிறாரு, சார் மணி மறுபடியும் செத்துட்டாருன்னு சொன்னோன்னா வில்லன் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. எனக்கு எப்படியோ தெரியாது, முட்டை வந்தே ஆகணும்னு சொல்கிறாரு. வில்லன் மிரட்டுறாரு ஹீரோயினை. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸை காட்டுறாங்க. ஸோ அவங்க மறுபடியும் ஃபெரோஸோட ஒய்ஃப் கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மணியோட ஃபோட்டோவை காமிச்சு, இவர் உங்களுக்கு தெரியுமா, இவருக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏதாவது பகை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஃபெரோஸோட ஒய்ஃப், எனக்கு இவர் தெரியாது, ஸோ என் ஹஸ்பண்டுக்கு யார்கிட்டையும் எந்த பகையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ மறுபடியும் நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அந்த ஆன்டிக் முட்டையை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறப்ப எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் இங்கே ஃபெரோஸ் இறந்ததுக்கும் அந்த கொல்கத்தா மியூசியத்தில் காணா போன அந்த அதிசய முட்டைக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நியூஸ்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பார்த்த வில்லன் வந்து ஆகா முட்டை விஷயம் போலீஸ்க்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, ஸோ இனிமேல் நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பமா அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு லார்ஜில் ரூம் பிடிச்சி அங்கேயே வந்து தங்கிடுறாங்க. ஸோ அந்த லார்ஜோட ஜன்னல்லேருந்து வேடிக்கை பார்த்தா அனுப்பமாவோட பிளாக் அப்படின்னு நல்லா தெரியும். ஸோ அங்கேருந்து இவங்க அனுப்பமாவோட ஆக்டிவிட்டியெல்லாம் நோட் பண்ணுறாங்க.
இடையில மணிங்கிற நபரை அனுப்பமா கொலை பண்ணி அவங்களோட கிச்சன் கபோர்டில் மறைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, அவரோட ஃபோனுக்கு ஃபோன் வருது. ஸோ இதை பார்த்து அனுப்பமா இப்போ தான் அவரோட ஃபோனே சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ முட்டை வந்து மணிக்கிட்ட இல்லைன்னா ஃபெரோஸோட வீட்டில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எப்படியாவது போலீஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிறப்ப நம்ம வந்து ஃபெரோஸோட வீட்டில் போய் முட்டை இருக்கான்னு தேடி பார்க்கணுங்கிற ஒரு முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. அதுக்கு வந்து ஷில்பாவோட ஹெல்ப்பையுமே கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபெரோஸ் வீட்டுக்கு பாதுகாப்பாக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இருக்கார். ஸோ நீ அவர்கிட்ட யதார்த்தமாக பேச்சு கூட நான் அதுக்குள்ளே ஃபெரோஸோட வீட்டுக்கு போய் முட்டை இருக்கான்னு தேடி பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி ஷில்பாவும் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயின் வந்து ஃபெரோஸோட வீட்டுக்கு போயிடுறாங்க. ஃபெரோஸோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவங்களோட காலில் ஏதோ குத்தியது. ஸோ அப்போ தடுமாறி ஒரு பொருள் கீழே விழுந்துருது. அந்த சவுண்டு கேட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அங்கே இருக்க கபோர்டில் போய் நம்ம ஹீரோயின் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஸோ இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து செக் பண்ணிகிட்டு இருக்கப்பே நம்ம லேடி போலீஸுமே அங்கே வந்துடுறாங்க. ஸோ அங்கே வந்து உட்காந்து அந்த கேஸ் விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மணிங்கிறவர் இங்கே தான் இருக்கார். ஸோ அவரோட ஃபோன் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி பார்த்தாலுமே அவரோட ஃபோன் சிக்னல் இங்கே தான் காட்டுது. அது 1 ஹவருக்கு முன்னாடி தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பேசிக்கிட்டே ஒரு ரூமில் இருக்கப்போ எப்படியோ அவங்களுக்கு தெரியாமல் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளில வந்துடுறாங்க. ஸோ அவங்க வீடு ஃபுல்லாக முக்கால்வாசி தேடி பார்த்துருப்பாங்க, முட்டை எங்கேயுமே இல்லை. போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் மணியோட ஃபோன் சிக்னல் இங்கே தான் காட்டுது, 1 ஹவர் முன்னாடி தான் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனோட பைக்குமே இங்கே தான் இருக்குது, அவன் இங்கே இருக்க தான் சான்ஸ் இருக்குது. அதனால் இங்கே இருக்க எல்லா அப்பார்ட்மெண்ட்டையுமே சர்ச் பண்ணுங்கன்னு சொல்லி சர்ச் வாரண்ட் கொடுத்துட்றாங்க. இங்கே எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அங்கே இருக்க எல்லா பில்டிங்லேயும் எல்லா வீட்டுக்கும் போய் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் அனுப்பமாக்கும் ஷில்பாவுக்கும் தெரிஞ்சிருது. ஸோ எப்படியாவது பாடியை இடமாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு டீபாய் டேபிளுக்குள்ளே மறைச்சி வைக்கலான்னு சொல்லிட்டு அங்கே அந்த பாடியை போடுறாங்க. அப்போ வந்து கால் மட்டும் உள்ளே நுழைய மாட்டுது. ஸோ இந்த காலை கட் பண்ணி எடுத்துடலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ ரொம்பவே பயப்படுறாங்க ஷில்பாவும் அனுப்பமாவும். ஸோ வேறு வழியில் போலீஸ்கிட்டே தப்பிக்கணும்னா இதை மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க யூடியூப் சேனல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து சிக்கனை எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை மனசில் நினச்சிக்கிட்டே சிக்கனை கட் பண்ணுற மாதிரி நினச்சி காலை வெட்டிடுறாங்க. ஸோ காலை வெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க, அந்த டேபிளையும் மூடிடுறாங்க. ஸோ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வராங்க, வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப அவங்களுக்கு எந்த தடையுமே கிடைக்கல. ஸோ அங்கேருந்து போயிடுறாங்க. இதுக்கிடையில் ஒரு பெரிய ஷாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணிட்டு போன அடுத்த நிமிஷமே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரிட்ஜை திறந்து தண்ணி குடிக்கலான்னு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுவார். அப்போ அங்கே இருக்க காலை பார்த்துருவார். ஸோ இவருக்கு இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. ஷில்பாவும் ஹீரோயினை நடந்த எல்லா விஷயத்தையுமே ஹீரோயினோட ஹஸ்பண்ட்ட சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அவர் சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் யதார்த்தமாக தெரியாமல் நடந்தது, ஆனால் இப்போ பண்ணது நீ தெரிஞ்சே பண்ண தப்பு. ஸோ நம்ம போலீஸ்கிட்ட போய் சொல்லிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஹீரோயின் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதனால் அவங்களோட ஹஸ்பண்டை ஒரு ரூம்குள்ளே வச்சு பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு இப்போ இந்த பாடியை எப்படியாவது டிஸ்போஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் மோப்பனாயோட வந்து எல்லா வீட்டையும் செக் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாடியை நான் டிஸ்போஸ் பண்ணுற வேலையை பார்க்குறேன், நீ வீட்டை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சியும் பச்சை மிளகாவையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வை, அந்த வாசம் வீடு ஃபுல்லாக பரப்புனா மோப்பனாய்க்கு எந்த சந்தேகமே வராது, அதுக்கு வெறும் இஞ்சி ஸ்மெல் மட்டும்தான் வரும்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் வில்லன் வந்து ஹீரோயினுக்கு மறுபடியும் ஃபோன் கால் பண்ணுறான். என்ன ஃபெரோஸ் வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்தியா, எக்கு கிடச்சிச்சான்னு கேட்குறப்ப அதுக்கு ஹீரோயின் நான் வீடு ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டேன் சார், அங்கே நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த முட்டையுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க, ஃபெரோஸ் வீட்டிலேருந்து முட்டையை எடுத்துட்டேன்னு அவன் சொன்னானே, அப்போ முட்டை யார்கிட்ட இருக்குன்னு இவங்க யோசிக்கிட்டே இருக்கப்போ ஃபெரோஸோட ஒய்ஃப் கிட்ட தான் அந்த முட்டை இருக்குன்னு நமக்கு காட்டுறாங்க. ஸோ இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க, எப்படி இவங்ககிட்ட அந்த முட்டையை வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஃபெரோஸோட ஒய்ஃப்க்கு குழந்தையே இருக்காது, அதனால் அவங்க வீட்டில் அதிகமாக சண்டை நடக்கும். இதனால் மனம் அடைஞ்சு போனவங்க பாஸ்டரோட ஜப கூட்டத்தில் கலந்துக்க போனாங்க. ஸோ அங்கே பாஸ்டர் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி ஒரு அதிசய முட்டை இருக்குது, இந்த முட்டை யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள், அதுதான் கடவுள் வரத்துக்கான அறிகுறிம்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஃபெரோஸ் வீட்டில் அந்த முட்டையை ஒளிச்சு வச்சுருக்கதை பார்த்துருப்பாங்க. அந்த முட்டையை எடுத்து அந்த பாஸ்டர்கிட்ட காட்டினோன்னே, ஸோ இது கடவுளோட அறிகுறி, ஸோ இதை பற்றி பைபிளில் இருக்குது, ஸோ கடவுள் வரப்போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பைபிளில் கிடையாது, இது ஒரு கற்பனை கதை நான் சொல்லிட்டேன். அப்புறம் வந்து அந்த முட்டை எப்படியாவது என்கிட்ட கொடுன்னு பாஸ்டர் கேட்குறப்ப அதுக்கு ஃபெரோஸோட ஒய்ஃப், இந்த முட்டையை நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா அவ்வளோதான், என்னை உயிரோடே விட மாட்டார், என்னை கொன்றுவாருன்னு சொன்னோன்னே உடனே பாஸ்டர் சொல்கிறாரு, ஸோ அப்போ அவரை நம்ம கொண்டுடலாம், அதுக்கான வழியை நீயே ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபெரோஸோட ஒய்ஃப் அன்னைக்கு ஊருக்கு கிளம்ப சொல்லியிருப்பாரு. அவங்க ஊருக்கு போனோன்னே பாஸ்டர் அங்கே வந்து ஃபெரோஸோட தலையிலே அடித்து அவரை கொண்டிருப்பார். கொண்டுகிட்டு இருக்கப்பே தான் அந்த நேரத்தில் வீட்டில் யாரோ வர மாதிரி தெரிஞ்சோன்னே போய் பாஸ்டர் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி. ஸோ ஏற்கனவே இறந்த ஃபெரோஸோட கழுத்தை கட் பண்ணி இவர் கொலை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அந்த முட்டையை எடுக்கிறாரு.
இவர் முட்டையை எடுத்துகிட்டு வெளில வரப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த கபோர்டில் ஒளிஞ்சிருப்பாங்க. ஸோ அங்கே இருக்க ரிங் சவுண்டை கேட்டு ஹீரோயினுக்கும் மணிக்கும் ஒரு பெரிய சண்டை நடக்கும். இதில் தான் ஸ்போர்க் ஸ்பூனை எடுத்து மணியோட கழுத்தில் குத்திருப்பாங்க. ஸோ இப்படி தான் அன்னைக்கு நைட்டு அங்கே நடந்திருக்கும். அப்புறம் மணியை அவங்க கடத்திட்டு போனோடனே பாஸ்டர் அங்கே இருக்க முட்டையை எடுத்துகிட்டு அவரோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பார். ஸோ பாஸ்டர் கூட அதே பிளாக்ல தான் இருக்கார். இப்போ நம்ம ஹீரோயின் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக அவங்க யூடியூப் சேனலுக்கு கேமராமேனாக இருக்க பையனுக்கு ஃபோன் அடித்து, நீ வண்டியை எடுத்துக்கிட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின் சைடு வா, நம்ம அவுட்டோரில் இன்றைக்கி ஷூட் பண்ணலான்னு சொல்லிட்டு பெட்டி சூட்கேஸில் அந்த பாடியை வச்சு மேலே துணியெல்லாம் வச்சு கீழே எடுத்துகிட்டு போய் அந்த வேனோட டிக்கில் ஏற்றிட்டு இவங்க வெளில போகலான்னு கிளம்புறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த யூடியூப் சேனலோட கேமராமேனோட பையனும் அந்த சூட்கேஸை வேனில் ஏற்றுறத இங்கே ஃபெரோஸோட ஒய்ஃப் ஜன்னல் வழியாக பார்த்துட்டு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இது மாதிரி அந்த பாடியை தான் அனுப்பாமா எடுத்துகிட்டு போகிறாளாட்டுக்கு. ஸோ அவள் தப்பிச்சிட்டானா நம்ம தான் மாட்டிக்குவோம் பாஸ்டர்னு பேசிகிட்டு இருக்கப்ப இங்கே அந்த வீட்டில் தங்கியிருக்க லேடி பார்த்துடுறாங்க. ஸோ நீ தான் உன் ஹஸ்பண்டை கொலை பண்ணியா அப்படின்னு தெரிஞ்சு நான் இதை இப்போயே போலீஸ்கிட்ட சொல்ல போகிறேன்னு போகிறப்ப அங்கே பாஸ்டரை வந்து அந்த லேடியையுமே கொலை பண்ணிடுறாங்க. இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த வீடியோ கேமரா எடுக்கிற பையனும் எப்படியாவது அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளில போயிடலான்னு சொல்லி போகிறப்ப அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் எல்லாரையும் சும்மா விட மாட்டோம், செக் பண்ணி தான் அனுப்புவோன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் என்னென்னமோ சொல்லி மழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் அவர் கண்டிப்பாக செக் பண்ணிட்டு தான் அனுப்புவோன்னு சொல்லிட்டு டிக்கியை திறந்து அந்த பெட்டியையுமே பார்த்துடுறாரு. ஸோ எதுவும் இல்லை கிளம்புங்கன்னொன்னே இவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஸோ அந்த கேமராமேன் பையன்ட்டையும் சொல்லியிருப்பாங்க இது மாதிரி அந்த பெட்டியில் பாடி தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையன் கூட சொல்லுவான், அக்கா பெட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய பாடி இருக்குது, இதை கூடவா கண்டுபிடிக்கல அவர், என்ன தான் ஒரு போலீஸ்க்கு படித்தாரோ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு ஒரு பெரிய ஏரியில் அந்த சூட்கேஸை தூக்கி போட்டு டிஸ்போஸ் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் வந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு ரிட்டன் ஆகிட்டு இருக்கப்ப இவங்க வேனை செக் பண்ணி அனுப்பின போலீஸ் ஆஃபீஸர் இவங்களை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து வண்டியை நிறுத்துறாரு. ஸோ ஹீரோயின் இறங்கினோன்னா, நான் உங்களை காப்பாற்றி விட்டது சும்மாலாம் கிடையாது, நான் பாடியை முன்னாடியே பார்த்துட்டேன், சரி அந்த முட்டையை மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப ஹீரோயின் சொல்கிறாங்க, எல்லாரும் என்கிட்ட வந்து இந்த முட்டையே கேட்குறீங்களே, அந்த முட்டையை நான் பார்த்தது கூட இல்லை, அது எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியாது சார், இந்த கொலை கூட தெரியாமல் நடந்தது தான் சொல்கிறாங்க. அப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கப்ப அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர் யாரோ சுட்டுடுறாங்க. யாரான்னு பார்த்தா வில்லன் நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஸோ அந்த போலீஸ் கதையை நான் பார்த்துக்கிறேன், நீ வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்காமல் என்னோட முட்டையை தேடி கொடுக்குற வேலையை மட்டும் பாருன்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் வந்து உங்கள் முட்டையை நீங்கள் தேடிக்காங்க, என்னாலலாம் தேட முடியாது, எங்களை ப்ளீஸ் விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. நீ இந்த மாதிரிலாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சு தான் நான் உன் பையனை கடத்தி வச்சுக்கிட்டேன், நீ உன் முட்டையை கண்டுபிடிச்சி கொடுத்தா மட்டும்தான் உன் பையனை கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே சீனை கட் பண்ணி பாஸ்டரை காட்டுறாங்க. அவர் அந்த எக்கை வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே மறுபடியும் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. சீனை கட் பண்ணி ஹீரோயின் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்டை ரூமில் அடைச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி அவர்கிட்ட நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாங்க. இது மாதிரி நம்ம பையனை கடத்தி வச்சுட்டான்னு அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி ஹீரோயினை போட்டு அடிக்கிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம லேடி போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. ஸோ இவங்க வந்து ஆல்ரெடி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருப்பாங்க இது மாதிரி ஃபெரோஸோட ஒய்ஃபு முட்டையை பற்றி கேட்டால் தெரிலன்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க மேபி போய் கூட சொல்லலாம், இவங்களோட கால் லாக்ஸ்லாம் எப்போதும் செக் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஃபோன் பண்ணி பண்ணுறாரு. அவங்களோட கால் லாக்ஸ்லாம் செக் பண்ணப்போ 3 தடவை இன்றைக்கி பாஸ்டருக்கு அடிச்சிருக்காங்கன்னொன்னே ஸோ இப்போ அவங்களோட சந்தேகம் பாஸ்டரை நோக்கி திரும்புது. ஸோ பாஸ்டர் வீட்டை போய் செக் பண்ணலான்னு நம்ம லேடி போலீஸ் ஆஃபீஸர் பாஸ்டர் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ பாஸ்டர் அவரோட வீட்டில் தான் முட்டையை உழைச்சி வச்சுருக்காரு. ஸோ நாங்கள் வீட்டை செக் பண்ணணுன்னு சொல்லி வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணி அந்த முட்டை இருக்க பாக்ஸை திறக்க போகிறாங்க. பாஸ்டர் வந்து இதை திறந்துட்டாங்கன்னா இவங்களையும் கொண்டுடலான்னு சொல்லிட்டு பின்னாடியே ஒரு கொடாரியை வச்சுட்டு நிற்பார். ஸோ கரெக்டாக இவங்க திறக்க போகிற நேரத்தில் லேடி போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ஃபோன் வந்துடுது, இது மாதிரி பாலத்துக்கிட்ட ஒரு டெட் பாடி கிடச்சிருக்குன்னு சொன்னோன்னா அப்படியே பாதியிலே விட்டுட்டு இவங்க போகிறாங்க. ஸோ பாஸ்டரும் முட்டை எப்படியோ தப்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸரை கொல்லாமல் விட்டுடுறாங்க. இப்படியே சீனை கட் பண்ணி இங்கே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ இவங்க என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க இவங்க அவங்க ஹஸ்பண்டு ஷில்பாலாம். அப்போ ஹீரோயினோட காலில் அடிபட்டு இருக்க காயத்தை பார்த்துட்டு ஷில்பா என்னக்கா அவங்க காலில் காயங்கிறப்ப ஃபெரோஸ் வீட்டுக்கு அன்றைக்கி போனப்போ காலில் ஏதோ குத்திருச்சுனோன்னா நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது, அவங்க காலில் குத்தின டாலரை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுறப்ப அந்த டாலர் வந்து பாஸ்டரோடதுன்னு இவங்க பிளான் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ அன்னைக்கு ஃபெரோஸோட வீட்டுக்கு போனப்போ பாஸ்டரும் அங்கே இருந்திருக்கணும். ஸோ பாஸ்டர்கிட்ட தான் அந்த முட்டை இருக்கணும்னு இவங்க கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாங்க.
ஹீரோயின் வந்து பாஸ்டர் வீட்டில் எக் இருக்குன்னு கரெக்டாக கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஷில்பாவோட உதவியோட நீ பாஸ்டர் எப்படியாவது அந்த வீட்லேருந்து அழைச்சிட்டு போ, அது மட்டும் இல்லாமல் அந்த சோப்பில் பாஸ்டரோட வீட்டு கீயை அச்சு வச்சு எடுத்துக்கொடுன்னு சொன்னோன்னா, அதே மாதிரி இவங்களும் அந்த சோப்பில் பாஸ்டரோட கீயை வந்து அச்சு வச்சு அங்கே சைடில் வச்சுட்டு பாஸ்டர்ட்டு இது மாதிரி என் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் தலையில் கை வச்சு ப்ரே பண்ணிங்கன்னா சரியாயிருவாங்கன்னு சொல்லி பாஸ்டர் அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க. இவங்க அழைச்சிட்டு போன அடுத்த நிமிஷமே ஹீரோயின் அந்த சோப்பில் இருக்க அச்சு செஞ்சுட்டு வந்து பாஸ்டரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. ஸோ அந்த பாலத்துக்கு கீழே இருந்த ஒரு பாடியை பார்க்க போனாங்க. அந்த பாடியில் சூட்கேஸ்குள்ளே மணியோட டெட் பாடி இருக்குது, பக்கத்துலேயே ஒரு பெரிய நைஃபும் இருக்குது. ஸோ இதை பார்த்துடுறாங்க அவங்க. வந்து பாஸ்டரை வந்து பொய் சொல்லி வெளில அழைச்சிட்டு வந்து வில்லன் கேங்கிட்ட பிடிச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ வில்லன் கேங்கை பாஸ்டரை வச்சு அடித்து எப்படி என் முட்டையை நீ என்கிட்டேருந்து திருடுன அப்படின்னு சொல்லி அடித்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் சாவியை எடுத்துக்கிட்டு பாஸ்டர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் உள்ளே போய் தேடி பார்த்து கரெக்டாக முட்டையுமே எடுத்துடுறாங்க. ஹீரோயின் அனுப்பமா முட்டையை எடுத்த உடனே வில்லனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி முட்டை கிடச்சிருச்சு, இந்த முட்டையை நான் உனக்கு தரணும்னா என் பையனையும் நீ எடுத்த அந்த சிசிடிவி கேமராவோட ஹார்ட் டிஸ்கையும் என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுத்துரு, அப்போ தான் நான் உனக்கு முட்டையை கொடுப்பேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி என் பையன் வந்துட்டான்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் உனக்கு முட்டையை கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அதுக்கும் வில்லன் ஓகே சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி இது மாதிரி நம்ம பையனும் நம்மக்கிட்ட வந்துட்டான், ஹார்ட் டிஸ்க்கும் வந்துருச்சுன்னொன்னே இவங்க கதவை திறந்து வெளில போகலான்னு பார்த்தா பாஸ்டரோட வீட்டை திறக்கவே முடியாது. ஸோ என்னங்க இந்த வீட்டை திறக்கவே முடியல, வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி நம்ம போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இங்கே இந்த லேடி போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த நைஃபை பார்த்தோன்னா ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னு பார்த்தா இதே மாதிரி ஒரு கத்தியை வச்சு நம்ம அனுப்பமா அவங்க யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோவையும் பார்க்குறாங்க, இந்த கத்தியையும் பார்க்குறாங்க. ரெண்டும் சேம் கத்தி தான் தெரியுது. ஸோ நம்ம ஹீரோயின் மேலே அவங்களுக்கு இப்போ பார்வை திரும்புது. ஸோ கன்ஃபார்மாக இந்த கொலையை பண்ணது ஹீரோயின் தான் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. சீனை கட் பண்ணால் நம்ம பாஸ்டர் ஒரு கன்னோட அவரோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அப்படி என்னடா நடந்திருக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்தா பாஸ்டர் அங்கே இருக்க வில்லனோட டீம் எல்லாரையுமே அடித்து போட்டுட்டு வில்லனை கொலை பண்ணிவிட்டு அந்த கன்னை எடுத்துகிட்டு அவரோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இங்கே போலீஸ் ஆஃபீஸருக்குமே தெரிஞ்சிருச்சு இல்லையா, அனுபமா தான் இவரை கொலை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லேடி போலீஸும் அனுபமா வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாஸ்டர் வீட்டிலேருந்து கரெக்டாக கதவை திறந்துட்டு ஹீரோயின் வரதை பார்த்துடுறாங்க. ஸோ நம்ம லேடி போலீஸ் அனுபமா நீங்கள் இந்த வீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னு விசாரிச்சுக்கிட்டே நம்ம பாஸ்டரோட வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. போலீஸ் ஆஃபீஸர் கன் பாயிண்டில் வச்சு அனுபமாவை விசாரிக்கிறாங்க. அப்போ திடீர்னு பின்னாடிலேருந்து ஒரு குண்டு வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் மேலே பாயுது. யாரான்னு திரும்பி பார்த்தா பாஸ்டர் கன்னோட வந்தார் இல்லையா. ஸோ இந்த லேடி போலீஸை சுட்டுட்டு அடுத்து அனுப்பமாவை கொலை பண்ண துரத்துறாரு. அனுப்பமா அங்கே இருக்க ஒரு ரூமில் போய் கதவை சாத்திக்கிறாங்க. ஸோ டோருக்கு வெளில இருந்தே ஷூட் பண்ணுறாரு. அப்போ குண்டு வந்து அனுப்பமாவோட ஷோல்டர்லேயே பாஞ்சிருது. அவங்க கையில் வச்சுருந்த முட்டையும் தவறி விழுந்து சிங்குக்குள்ளே ஒரு ஓட்டை இருக்கும், அது வந்து பாதாள சாக்கடையோட லிங்க் ஆகும். அந்த ஓட்டைக்குள்ளே அந்த அதிசய முட்டை விழுந்துருது. ஸோ இங்கே வந்து அனுப்பமாவோட ஹஸ்பண்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸோட பாஸ்டர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் என்ன, எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சேர்ந்து அந்த பாஸ்டரை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாங்க. அவருக்கு உதவுன நம்ம ஃபெரோஸோட ஒய்ஃபையுமே உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் இறந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு நல்லடக்கம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினையுமே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சேஃபாகவே உயிர் தப்பிச்சிடுறாங்க. ஸோ ஹீரோயினை ஹாஸ்பிட்டலில் பார்க்க அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. நான் இந்த வருஷத்தோட ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கத்தியை கொண்டு வந்து இங்கே வைக்கிறாரு. ஸோ நீங்கள் பண்ணது யதார்த்தமான ஒரு தெரியாமல் பண்ணது தான், ஸோ அதனால் நான் உங்களை காப்பாற்றி விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் எந்த தப்பும் பண்ணாமல் இருங்கன்னு அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ அனுப்பமா இனிமேல் திருந்தி நல்லபடியாக வாழ்வாங்கன்னு நினைப்போம். ஸோ அதே மாதிரி அனுப்பமாவும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனோன்னா அவங்களோட ஜன்னல் கதவை ஃபுல்லாகவே லாக் பண்ணிடுறாங்க. ஸோ இனிமேல் அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு இவங்க பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள சினிமா வாய்ஸ் உங்களுக்காகங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட எக்ஸ்ப்ளனேஷனில் நிறை குறைகள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.